குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு லிட்ரேச்சர் மினிட்ஸ். டுடே நாம கமலாதாஸ் ரைட் பண்ணியிருக்க த ஓல்டு பிளே ஹவுஸ் அப்படின்ற போம் தான் பார்க்க போகிறோம். கமலாதாஸ் 1934 பிறந்து 2009 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. இவங்க ஒரு ஃபேமஸான இந்தியன் poet அண்ட் ஆத்தர். இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே கன்ஃபெஷனலாக தான் இருக்கும். கன்ஃபெஷனல் ஒர்க்ஸ் அப்படின்னா ஒரு ஆத்தர் அவங்க லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுற விதமாக தான் இருக்கும். அண்ட் ஆஃபன் கண்ட்ரோவர்சியல் ரைட்டிங்ஸ். இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப கண்ட்ரோவர்சியலாக இருக்கும். ஆன் ஃபீமேல் செக்ஸுவாலிட்டி, லவ் அண்ட் ஐடென்டிட்டி இன் போத் இங்கிலீஷ் அண்ட் மலையாளம். இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே சர்ச்சைக்குரியதாக தான் இருக்கும். அதாவது இந்த உலகத்தில் பெண் அப்படின்றவ எப்படி இருக்கா, அவளோட எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே எப்படி முடக்கப்படுது, லவ் மேரேஜ் அப்படின்ற இந்த வேர்ட்ஸால் அப்படின்றத தான் இவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவளோட ஐடென்டிட்டியே சேஞ்ச் ஆயிடுது, அவளோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறாமையே போயிடுது அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். இவங்க போத் இங்கிலீஷ் அண்ட் மலையாளம் ரெண்டுலேயுமே ரைட் பண்ணியிருப்பாங்க. ஐடென்டிட்டி அண்ட் நேம்ஸ். பார்ன் இன் கேரளா. இவங்க கேரளாவில் தான் பிறந்திருக்காங்க. யூஸ் த பென் நேம் மாதவிக்குட்டி. இவங்களோட சின்ன வயசில் இவங்கள மாதவிக்குட்டி அப்படின்னு தான் கூப்பிட்ருப்பாங்க. ஸோ இவங்க அந்த மலையாளம் ரைட்டிங்ஸ் எல்லாத்துக்கும் மாதவிக்குட்டி அப்படின்ற நேம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு 15th ஏஜ்லேயே மேரேஜ் ஆயிடுது. தென் இவங்க நேமு கமலா தாஸ் அப்படின்னு வருது. ஆஃப்டர் கன்வெர்ட்டிங் டு இஸ்லாம் இன் 1999 அட் த ஏஜ் ஆஃப் 65, she took the நேம் கமலா சுரையா. இவங்களோட 65வது வயசில் முஸ்லீம்க்கு கன்வெர்ட் ஆகிறாங்க. அப்போ இவங்களோட நேமை கமலா சுரையான்னு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இவங்கள மதர் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் பொயட்ரி இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். இதே ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் பொயட்ரி இன் இந்தியா அப்படின்னா அது நிசிம் எசுகேட். மை ஸ்டோரி அப்படின்றது கமலாதாஸோட ஆட்டோபயோகிராஃபி. இதை ஃபஸ்ட்டு மலையாளமில் தான் ரைட் பண்ணியிருக்காங்க, என்டே கதா அப்படின்ற நேமில். இதை மலையாளமில் 1973 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஒரிஜினலாக அஃபிஷியலாக 1976 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்க ரைட் பண்ண என்டே கதா அப்படின்ற இவங்களோட ஆட்டோபயோகிராஃபி மோர் தென் 15 இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு. இவங்களோட ஒர்க்ஸுக்காக நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. சாகித்ய அகாடமி அவார்ட், கேரளா சாகித்ய அகாடமி அவார்ட், PEN ஏஷியன் பொயட்ரி அவார்டு, த வயலர் அவார்டு அண்ட் ஏஷியன் வேர்ல்டு ப்ரைஸ் அவார்டு, இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இவங்களோட மேஜர் பொயட்ரி கலெக்ஷன்ஸ்லாம் என்னென்னா த சைரன்ஸ், இதை 1964 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சம்மர் இன் கல்கட்டா அப்படின்ற கலெக்ஷனில் மொத்தம் 50 போம்ஸ் இருக்குது. இந்த சம்மர் இன் கல்கட்டாவில் தான் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் போம் நம்மளுக்கு PGTRBயில் மென்ஷன் பண்ணியிருக்க சிலபஸ். இந்த போமும் இருக்குது. த டிசெண்டன்ஸ், இதில் 23 போம்ஸ் இருக்குது. த ஓல்டு பிளே ஹவுஸ் அண்ட் அதர் போம்ஸ், கலெக்டட் போம்ஸ் வால்யூம் 1, த அண்ணாமலை போம்ஸ், ஒன்லி த சோல் நோஸ் ஹவ் டு சிங், யா அல்லா. இது இவங்க முஸ்லீம்க்கு கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் ரைட் பண்ண போம் போல், யா அல்லா அப்படின்ற போம். இது எல்லாமே இவங்களோட பொயட்ரி கலெக்ஷன்ஸ். நம்ம கமலாதாஸ்க்கு 15வது வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க அதுக்கடுத்து அவங்க லைஃப் ஃபுல்லாமே ஹஸ்பண்ட்காகவும் அவங்களோட சில்ட்ரனுக்காகவும் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் நிறையா கனவுகள்லாம் இருந்திருக்கும். பட் இந்த மேரேஜ்னால் அவங்களுக்கு அந்த கனவுகள் எல்லாமே நிறைவேறாமையே போயிருக்கும். ஸோ லேட்டர் அவங்க அதை யோசிக்கிறாங்க, இந்த மேரேஜ்னால் நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்துட்டோமே. அவங்களோட தாட்ஸை தான் இந்த போம்லேயும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஓகே, வாங்க போம்குள்ளே போகலாம். You plan to tame a swallow, to hold her in the long summer of your love, so that she would forget not the raw seasons alone and the homes left behind. ஸ்வாலோ அப்படின்னா ஸ்மால் பேர்டு, டேம் அப்படின்னா ட்ரெயின் பண்ணுறது. நம்ம கமலாதாஸ் அவங்கள ஒரு ஸ்மால் பேர்டோட கம்பேர் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மரத்தில் இருந்து ஒரு பேர்டை பிடிச்சிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேர்டை நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக கூண்டுக்குள்ளே அடைச்சி வைப்போம். தென் அதோட ஃபெதர்ஸ் எல்லாம் கட் பண்ணுவோம், ஏன்னா அது பறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. பட் அதுக்கு தேவையான கிரைன்ஸ், நட்ஸ், இந்த மாதிரி பிடிச்ச விஷயங்களை எல்லாம் கொடுப்போம். ஸோ அந்த பேர்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்மளை தான் அதோட ஃபேமிலின்னு நினச்சி நம்ம கூடயே வாழ ஸ்டார்ட் பண்ணிடுது. தென் அது பறக்கிறதையே மறந்துடுது. அதே மாதிரி தான் நீயும் என்னைய மேரேஜ் அப்படின்ற ஒரு பந்தத்தில் கட்டி கூட்டிகிட்டு வந்துட்ட. இப்போ எனக்கு என் லைஃப்பில் இருந்த எய்ம் எல்லாமே மறந்து போச்சு, நீ ஏன் கதின்னு உன் கூட வாழ்ந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஸ்டார்டிங்கில் யூ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போமை யூ அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. டு ஹோல்ட் ஹர் இன் த லாங் சம்மர் ஆஃப் யர் லவ், ஸோ தட் ஷி வுட் ஃபர்கெட் நாட் த ரா சீசன்ஸ் அலோன் அண்ட் த ஹோம்ஸ் லெஃப்ட் பிஹைண்ட். லாங் சம்மர் ஆஃப் யர் லவ் அப்படின்னு இவங்களோட ஹஸ்பண்டோட நீண்ட கால லவ்வை தான் சொல்கிறாங்க. நீ உன்னோட லாங்கான லவ்வால் என்னை எல்லாத்தையுமே மறக்க வச்சுட்ட. பட் உன்னோட லவ் ஒன்றும் பியோர் கிடையாது. நான்
இந்த சம்மர் சீசன்லேயே வாழ்ந்துட்டு, உன்னோட லவ்லயே வாழ்ந்துட்டு, மத்த சீசன்ஸ் எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன். இந்த உலகத்துல ஆட்டம், வின்டர் இந்த மாதிரி சீசன்ஸ் இருக்கிறதெல்லாம் நான் மறந்துட்டேன். அது மட்டும் இல்லாம, நான் என்னோட ஹாப்பினஸ் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நான் இவ்வளோ நாள் பிறந்து வாழ்ந்த என்னோட வீட்டையும் மறந்துட்டேன். என்னோட பேரண்ட்ஸையும் நான் மறந்துட்டேன். ஆல்சோ ஹர் நேச்சர், த அர்ஜ் டு ஃப்ளை அண்ட் த எண்ட்லெஸ் பாத்வேஸ் ஆஃப் த ஸ்கை. ஒரு பேர்டோட நேச்சர் என்ன? அது பறக்கும். அதால முடிஞ்ச அளவுக்கு பறக்கும், இரை தேடும், கூடு கட்டும். அது ஒரு ஃப்ரீடமான லைஃப்பை வாழும். நானும் அந்த மாதிரி தான் வாழ ஆசைப்பட்டேன். ஆனால் நீ என்னை மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து உன்னோட லவ்க்குள்ளே மட்டும் சிக்க வச்சு என்ன எல்லாத்தையுமே மறக்க வச்சுட்ட. நான் என்னோட நேச்சரை மறந்துட்டேன், என்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் மறந்துட்டேன், என்னோட எய்ம்ஸை மறந்துட்டேன். நான் இப்போ ஜஸ்ட் உனக்கு ஒரு ஒய்ஃபாக மட்டும்தான் இருக்கேன். மற்றபடி நான் எனக்குன்னு எதுவுமே பண்ணிக்கல. It was not to gather knowledge of yet another man that I came to know, but to learn what I was. And by learning, to learn to grow. But every lesson you gave was about yourself. நான் அனதர் மேனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை மேரேஜ் பண்ணிக்கல. ஏன் அனதர் மேன்னு சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி அவங்க அப்பா, தம்பி இவங்கள பற்றிலாம் எங்களுக்கு தெரியும். ஸோ நான் அனதர் மேன் இன்னொரு புதிய மனுஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டு வரல. நான் லவ்னா என்ன, லைஃப்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்களையும் தென் நான் என்னை பற்றியே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மேரேஜ்க்கு முன்னாடி அவங்க ஒரு கேர்ளாக இருப்பாங்க. தென் ஷி பிகம் அ உமன் அண்ட் தென் ஒரு அம்மாவாக மாறுவாங்க. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களை மேரேஜ் பண்ணேன். ஆனால் எந்த ஒரு மொமெண்ட்லேயும் நான் இது எதையுமே தெரிஞ்சுக்கல. உங்களை பற்றி மட்டும்தான் நீங்கள் எனக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும், உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தால் பிடிக்கும், இந்த மாதிரி மட்டும்தான் நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருந்துருக்கீங்க. நீங்கள் செல்ஃப் சென்டர்டாக இருந்திருக்கீங்க. நான் என்னை பற்றி ஒரு விஷயம் கூட தெரிஞ்சுக்கவே இல்லை. You were pleased with my body's response. It's whether it's usual shallow convulsions. நான் உனக்கு பியூரான லவ்வை கொடுத்தேன். பட் உனக்கு தேவையானதெல்லாம் என்னோட பாடி மட்டும்தான், என்னோட லவ் கிடையாது. நீ அதில் மட்டும்தான் சந்தோஷப்படுற. எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா இதெல்லாம் நீ யோசிக்க மாட்ட. யூ ஜஸ்ட் வாண்ட் மை பாடி, அவ்வளோதான். மற்றபடி என்னோட ஆசைகளை நீ என்றைக்குமே புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. You dribble split in my mouth. You poured yourself into every nook and cranny. You emblemmed my poor lust with your bittersweet juice. நீ ரொம்ப ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுவ. அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா இது கூட உனக்கு தெரியாது. அந்த மாதிரி நீ பண்ணுறப்ப உன்னோட சலைவாஸ்லாம் என்னோட லிப்ஸில் வந்துடும். பட் நீ அதை ஒன்றுமே கேர் பண்ணிக்க மாட்ட. யூ கால் மீ ஒய்ஃப். நீ என்னை ஒய்ஃப்னு வேணால் கூப்பிடலாம். பட் உண்மையாகவே நான் உன்னோட ஒய்ஃப் கிடையாது. நான் உனக்கு ஒரு ஸ்லேவ் தான். ஐ வாஸ் தட் டு பிரேக் சாக்கரைன் இன்டு யுவர் டீ அண்ட் டு ஆஃபர் அட் த ரைட் மோமெண்ட் த விட்டமின்ஸ். நான் உனக்கு சேவை செஞ்சுட்டு தானே இருந்தேன் இத்தனை காலமாக. உனக்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டான அளவில் டீயை கொண்டு வந்து கொடுக்கணும், கரெக்டாக உன்னோட உடம்பை கவனிச்சிக்கணும், உனக்கு தேவையான விட்டமின்ஸ் டேப்லெட்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் உனக்கு வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி செய்யணும். நீ என்ன ஆனால் ஒய்ஃப்னு கூப்பிடுற. இல்லை நான் உனக்கு ஒய்ஃபெல்லாம் கிடையாது. இவ்வளோ நாள் நீ என்னை ஒரு ஸ்லேவாக தான் நடத்தியிருக்க. கவரிங் பெனித் யுவர் மான்ஸ்டர்ஸ் ஈகோ ஐ ஏட் த மேஜிக் லாஃப் அண்ட் பிகம் அ ட்ராஃப். நீ ஒரு மேல் அப்படின்றனால உனக்கு ரொம்ப ஈகோ இருக்குது. உன்னோட மான்ஸ்டர்ஸ் ஈகோக்கு முன்னாடி நான் ரொம்ப பயந்து நடுங்குறேன். இதனால நான் ஒரு மேஜிக் லோஃபை சாப்பிட்டு உன் முன்னாடி நான் பறக்கணும், உயர உயர போகணும் அப்படின்ற என்னோட கனவுகளையெல்லாம் மறந்து ரொம்ப சிறுமை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ லாஸ்ட் மை வில் அண்ட் ரீசன். நான் என்னோட ஹோப்பையும் இழந்துட்டேன், சிந்திக்கிற திறனையும் இழந்துட்டேன். டு ஆல் யோர் கொஸ்டின்ஸ் ஐ மம்பிள்ட் இன்கோஹீரண்ட் ரிப்ளைஸ். மம்பிள்டு அப்படின்னா முணுமுணுக்கிறது. நீ கேட்குற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நானும் ஏதோ முணுமுணுக்கிறேன். ஆனால் அந்த கொஸ்டினுக்கும் நான் சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் ஏதோ பயத்தில் நானும் முணுமுணுத்துட்டே இருக்கேன். உனக்கு ஒரு ரிப்ளைவை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். த சம்மர் பிகின்ஸ் டு பால். பால் அப்படின்னா டு பிகம் லெஸ் இன்ட்ரெஸ்டிங். அதாவது அது மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் குறையிறது. ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு சம்மர் சீசன்னா ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ அந்த சீசனே எனக்கு வெறுத்துருச்சு. இவங்க இருக்கிறது கேரளா. ஸோ இவங்களுக்கு எப்படி இருக்கும், ஆல் டைம் மலை மேலேயே இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சில்லுன்னே வளர்ந்துருப்பாங்க. ஸோ இவங்க எப்பயுமே சம்மர் சீசனை எதிர்பார்ப்பாங்க. பட் நவ் இவங்களுக்கு அந்த சம்மர் சீசனே வெறுத்துருச்சான். ஐ ரிமெம்பர் த ரெட்டர் ப்ரீஸ் ஆஃப் த ஃபால். ஃபால் அப்படின்னா ஆட்டம் சீசன், இலையுதிர் காலம். அண்ட் த ஸ்மோக் ஃப்ரம் த பேர்னிங் லீவ்ஸ். உன் கூட இருந்து இருந்து நான் என் லைஃப் ஃபுல்லாக நான் அந்த இலையுதிர் காலம், அந்த ஆட்டமோட ரஃப்பான விண்டை தான் உணர்றேன்.
ஆட்டம் சீசன் அப்படின்றது இவங்க லைஃப்பில் அனுபவித்த அந்த வலி, அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்த அந்த ஃபேக் லவ், ஏமாற்றம் இது எல்லாத்தையும் தான் குறிக்குது. உன் கூட வாழ்ந்த காலம் எல்லாம் எனக்கு ஆட்டம் சீசனை தான் ஞாபகப்படுத்துது. தென் அங்கே குளிர்காலத்தில் அந்த காஞ்சு போன இலைகளையெல்லாம் எரித்து கட்டைகளையெல்லாம் எரித்து குளிர் காய்வாங்கல்ல, அந்த பேர்னிங் லீவ்ஸோட ஸ்மெல் எனக்கு ஞாபகம் வருது. யுவர் ரூம் இஸ் ஆல்வேஸ் லிட் பை ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ், யுவர் விண்டோஸ் ஆல்வேஸ் ஷட். நீ எப்பயுமே ஒரு ரூமில் உன்னோட விண்டோஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணிப்ப. நீ வெளியே இருக்க இயற்கையை ரசிக்கவே மாட்ட. சூரிய ஒளியை உள்ளே வர விடாமல் ஆர்டிஃபிஷியலான லைட்ஸை ஆன் பண்ணி வச்சுட்டு நீ ஒரு ரூமில் இருப்ப. ஈவன் த ஏர் கண்டிஷனர் ஹெல்ப் ஸோ லிட்டில், ஆல் பெர்வாசிவ் இஸ் த மேல் சென்ட் ஆஃப் யுவர் ப்ரீத். நீ உன் ரூமில் எல்லா விண்டோஸையும் லாக் பண்ணிவிட்டு ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் மட்டும் போட்டுட்டு இருப்பேன். அந்த ரூமில் ஏசி ஓடிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த ஏசி கூட எனக்கு ஹெல்ப் பண்ணாது. நான் அங்கே மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். உன்னோட அந்த ரூமில் எல்லா பக்கமும் மேல் சென்ட்டு தான் பரவி இருக்கும். மேல் சென்ட் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா ஆணாதிக்கம், கட்டுப்பாடு, இதை தான் சொல்கிறாங்க. அந்த ரூம்குள்ளே நான் வந்தாலே உன்னோட சென்ட்டு தான் இருக்கும். ஸோ என்னால் ஃப்ரீயாகவே வாழ முடியாது. நான் ஒரு கூண்டில் அடைஞ்ச மாதிரி தான் உன் கூட வாழ்ந்துட்டு இருந்தேன். The cut flowers in the vases have begun to smell of human sweat. இவங்க வீட்டுக்கு வெளியே அழகழகான ஃப்ளார்ஸ்லாம் பூத்துருக்குமா. கமலாதாஸ்க்கு அதை அப்படியே ரசிக்க தான் பிடிக்குமா. பட் இவர் என்ன பண்ணுவாராம், அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொண்டு வந்து அந்த ஃப்ளார் வாஷில் வச்சாதான் இவருக்கு பிடிக்குமா. ஸோ இவர் அந்த மாதிரி தான் வைப்பாராம். அதை வந்து இவங்க ஹேட் பண்ணுறாங்க. ஏன்னா அழகா தோட்டத்தில் பூத்து சிரிச்சிட்டு இருக்க அந்த பூக்களை டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுறேன்ற பேரில் கொலை பண்ணி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறீங்க. அந்த பூலையுமே ஒரு ஹியூமனோட ஸ்வெட்டு, உன்னோட ஸ்மெல்லு தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. There is no more singing, no more dance. My mind is an old playhouse with all its light put up. என் வாழ்க்கையில் இருந்த சந்தோஷங்களும் போயிடுச்சு, என் வாழ்க்கையில் இருந்த நிம்மதியும் போயிடுச்சு, என் வாழ்க்கையில் இருந்த சுதந்திரமும் போயிடுச்சு. இப்போ என் லைஃப்பில் எதுவுமே இல்லை. ஐம் ஜஸ்ட் எம்டி. மை மைண்ட் இஸ் அன் ஓல்டு பிளே ஹவுஸ் வித் ஆல் இட்ஸ் லைட்ஸ் புட் அப். என்னோட மனசு இப்போ ஒரு பழைய ட்ராமா கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஒரு பழைய நாடக கொட்டகை மாதிரி ஆயிடுச்சு. அதில் இருந்த லைட்ஸ் எல்லாம் அணைக்கப்பட்ட மாதிரியும் ஆயிடுச்சு. அப்படின்னா இருட்டடைஞ்சு போயிடுச்சு. என் லைஃப்பில் இப்போ எதுவுமே இல்லை, எம்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் லவ் இஸ் நார்சிசஸ் அட் த வாட்டர்ஸ் எட்ஜ், ஹாண்டட் பை இட்ஸ் ஓன் லோன்லி ஃபேஸ் அண்ட் yet it must seek at last. நார்சிசஸ் அப்படின்றது கிரீக் மித்தாலஜியில் வர ஒரு கேரக்டர். இந்த நார்சிசஸ் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பானா. அவன் என்ன பண்ணியிருக்கான், அவனோட ஃபேஸை வாட்டரில் பார்த்துருக்கான். எப்படி பேரடைஸ் லாஸ்ட்டில் வாட்டரில் அவள் ஃபேஸை பார்த்துட்டு அவளே அவன் மேலே லவ்வில் விழுந்தாலும், அதே மாதிரி நார்சிஸும் வாட்டரில் அவன் ஃபேஸை பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அவன் அவனே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். லைக் சேம் இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஆண்களுமே அதே மாதிரி தான். எல்லாருமே சுயநலம் பிடிச்சவங்க தான். அவங்க அவங்களையே லவ் பண்ணிக்கிடுவாங்க. அவங்களோட தேவைகள் பூர்த்தி அடையணும், இது மட்டும்தான் நினச்சிப்பாங்க. அண்ட் எண்ட் எ பியோர் டோட்டல் ஃப்ரீடம், இட் மஸ்ட் வில் த மிரர்ஸ் டு சேட்டர் அண்ட் த கைண்ட் நைட் டு எரேஸ் த வாட்டர். நார்சிஸ் அவனை லவ் பண்ணுறனால ஒரு வளையத்துக்குள்ளே சிக்கிக்கிறான். அதுலேருந்து அவனால் வெளிவரவே முடியலை. அவன் அவனையே ரசிச்சுக்கிட்டே வாழ்கிறான். அதே மாதிரி தான் நானும் என்னோட ஹஸ்பண்ட்டை சிக்கிக்கிட்டு தவிக்கிறேன். என்னாலேயும் வெளிவர முடியலை. மிரர்ஸ் டு சேட்டர், இந்த கண்ணாடி உடையணும். இந்த போலியான அன்பு அப்படின்ற கண்ணாடி உடஞ்சி நான் ஃப்ரீடமாக வெளியே வரணும். த கைண்ட் நைட், இங்கே நைட் அப்படின்னு ஒரு அமைதி, பீஸ், புதிய ஆரம்பம், இது எல்லாத்தையும் தான் சொல்கிறாங்க. அந்த நார்சிஸ் அவன் பார்த்த அந்த வாட்டர் வந்து அழிஞ்சு போயிடணும். அப்போ தான் அவனால் அதிலிருந்து வெளிவர முடியும். அதே மாதிரி என்னை சுற்றி இருக்க இந்த போலியான உலகமும் அழிஞ்சாதான் என்னாலையும் வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் ஒரு ஃபேக்கான லவ்வை காட்டி என்னை ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்க ஸ்வாலோ பேர்ட் மாதிரி வச்சுருக்கான். எனக்கு ஃப்ரீடம் அப்படின்னா என்னன்னே மறந்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் மார்னிங் எந்திரிக்கணும், அவனுக்கு தேவையான பணிவிடைகளை எல்லாம் செய்யணும். இந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் ஃபுல்லாமே போய்கிட்டு இருக்கு. நான் ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் அவன்கிட்ட இருக்கேன். அவன் என்னை ஒய்ஃப்னு சொல்கிறான், பட் நான் ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். அவன் காட்டுற அந்த லவ்வும் உண்மை கிடையாது. ஹீ ஜஸ்ட் வாண்ட்ஸ் மை பாடி. அதனால மட்டும்தான் அவன் ஒரு ஃபேக் லவ்வை என்கிட்ட காட்டிகிட்டு இருக்கான். என்னோடய லைஃப்பில் சிங்கிங், டான்ஸிங் இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயமும் கிடையாது. என் லைஃப்பில் சுதந்திரமே இல்லை. நான் ஒரு ஓல்டு ப்ளே ஹவுஸ் மாதிரி ஆயிட்டேன்.
இப்படி கமலாதாஸ் அவங்க வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்மகிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி இந்த போமை ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம கன்ஃபெஷனல் போய்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.